நின்று தொழுவன் கிடந்து எம்பிரான் தன்னை என்றும் தொழுவன் எழில் பரஞ்சோதியை துன்று மலர்தூவி தொழுமின் தொழுந்தோறும் சென்று வெளிப்படும் தேவர் பிரானே. இந்த பாடலை கொண்டு கூட்டி படிக்கலாம். நின்று தொழுவன் கிடந்தும் தொழுவன் என்றும் தொழுவன் எம்பிரான் தன்னை. இந்த பாடல் பார்த்தீங்கன்னா திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரத்தில் சத்புத்திர மார்க்கம் என்று சொல்லப்படுகின்ற கிரியை நெறியை பற்றி பேசுகிறது. அதாவது சிவபூஜையினுடைய சிறப்பை, சிவபூஜை செய்துதான் ஆன்மா உய்வு பெற வேண்டும் என்ற கருத்தை இந்த பாடல் சொல்லுகிறது. நின்று தொழுவன் அப்படின்னா அருள்வழி நின்று இறைவனை தொழுவன், ஏகனாகி இறைவனி நிற்றல் அப்படின்னு சைவ சித்தாந்தத்தில் படிப்போம். யான் எனது என்ற முனைப்பு இல்லாமல் ஞானாசிரிய பெருமக்கள் காட்டிய வழியிலே நின்று நான் சிவபூஜை செய்து உய்வு பெறுவேன் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார். நின்று தொழுவன் கிடந்து எம்பிரான் தன்னை என்றும் தொழுவன். சிவபூஜையில் முக்கியமான ஒன்று என்ன? சிவபூஜை, சிவதீக்கை என்ற அந்த நெறியை ஏற்பது பெருசல்ல. சிவதீக்கை ஏற்றுக்கொண்ட அன்பர்கள் நாள்தோறும் இடையறாது அந்த சிவபூஜையை செய்தே ஆக வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் கைவிடாமல் அந்த சிவபூஜையை செய்ய வேண்டும். சிவபூஜையில் என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டால் தூப தீப நைவேத்தியம், இறைவனை அர்ச்சிப்பதற்கு மலர்கள், இதெல்லாம் ரொம்ப முக்கியம், அத்தியாவசியம். ஏராளமான பொருள் இல்லாட்டியும் போகுது. அத்தியாவசியமான சில பொருள்களை வைத்து சிவபூஜை செய்ய வேண்டும். அதுக்கு சொல்கிறாரு துன்று மலர்தூவி தொழுமின், மலர்தூவி வழிபாடு செய்யுங்கள் அப்படிங்கிறார். சிவபூஜையில் ரொம்ப முக்கிய மலர் தானே. புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு அப்படின்னு சொல்கிறார். ஆக அந்த சிவபூஜையில் மலர் பறித்து இட்டு, இந்த மலர்களை பறித்து இறைவன் மீது தூவி அன்போடு வழிபாடு செய்தோம்னா இறைவன் அந்த வழிபாட்டை ஏற்றுக்கொள்வான். சிவபூஜை செய்யும்போது அமர்ந்த நிலையில் செய்கிறோம். எழுந்து நின்று வணங்கணும் அப்படின்னு ஒரு மரபுண்டு. கிடந்து விழுந்து வணங்கணும். சிவபூஜை செய்து முடித்த உடனே அந்த சிவபூஜை செய்த அந்த வேதிகை அல்லது அந்த சிவபூஜை பெட்டகம்னு சொல்கிறோமே, அதை வளமாக வந்து ஒரு முறை விழுந்து எழுந்து வணங்க வேண்டும் என்பது மரபு. எனவே வாய்ப்புள்ளவர்கள், ரொம்ப வயசாகிடுச்சு முடியலன்னா தப்பில்லை, இளமையாக தான் இருக்கிறோம், நம்மளால் விழுந்து எழுந்திருக்க முடியும், வளம் செய்ய முடியும், வீட்டில் அந்த அளவுக்கு சிவபூஜை பண்ணுற இடமும் நல்லா இருக்குது அப்படின்னா இதையெல்லாம் கட்டாயம் செய்ய வேண்டும். இது ரொம்ப பெரிய விஷயம். ரத்தின சுருக்கமாக நான் சொல்கிறேன். எனவே பெரியோர்கள் காட்டிய வழியிலே நின்று தொழுவன்.